சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலைக்கு அதன் அபிவிருத்தி தொடர்பாக எந்தவித ஒரு அழகினையும் இங்கு கொண்டு வரலாம், அதன் அபிவிருத்தி தொடர்பாக எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலையில் வேறொரு வைத்தியசாலையுடன் இணைப்பதை இந்த சூரா சபை முழுமையாக நிராகரித்தது. அனுமதிக்கப்படுகின்றார். ஆகவே இந்த வைத்தியசாலையை பொறுத்தவரையில நாங்கள் கண்டோம், இந்த வைத்தியசாலையின் ஒரு பக்கம் மிக சிறப்பாக இருக்கிறது. நிறைய ஓபிக்கு நிறைய பேர் வராங்க, கிளினிகள் தான் நடக்குது. ஆனால் போர்ட் மட்டும் நடக்கவில்லை. ஆகவே இதுதான் நம்மளோட இனம் கண்டோம். அப்போ இதுக்கு காரணம் என்ன என்று நோக்கும்போது இது ஒரு வகையான பரிணாம வளர்ச்சி. ஏனென்றால் நாங்கள் காலத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் செயல்படாவிட்டால் விஷயங்கள் இப்போதான் நடக்க மாட்டார். இப்போ சாய்ந்தமருதை பொறுத்தவரையிலே 90களுக்கு முதல் 90ஆம் ஆண்டு கூட சாதாரணமாக ஒரு எம்பிபிஎஸ் தரம் கூட இல்லாத சாதாரண வைத்தியர் இருந்த ஒரு ஆஸ்பத்திரியிலே ஒரு மாதத்துக்கு 60-70 ஹாஸ்பிட்டல் இப்போ 4-5 எம்பிபிஎஸ் குவாலிஃபைடான மெட்மோசிலும் கூட நடக்கவே இல்லைன்னு சொன்னால் என்ன காரணம் என்று பார்த்தால் நிச்சயமாக அது காலத்துக்கு ஏற்ற மாற்றம். இப்பொழுது நாங்கள் இந்த ஒரு பிள்ளைகிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முதல் நாங்கள் புஷ்பையை கொடுத்து கண்முறைக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வான்னு சொன்னால் போவாங்க. இப்போ நாங்கள் கூட்டா போக மாட்டோம், எனக்கு மோட்டர் சைக்கிள் வரணுமா. அதே போல தான் இப்போ போர்டில் இருக்கிறதுன்னு சொன்னால் அங்கே ஸ்பெஷலிஸ்ட் வரும். ஸ்பெஷலிஸ்ட் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆகவே இந்த வைத்தியசாலையை அபிட் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 பேராக இருக்கணும். ஒரு பிஓஜியும் ஒரு பிசிஎஸ் இருக்கணும். இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையாக இருக்கிற விஷயம். இதே நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரையில் நான் ஏனைய ஹாஸ்பிட்டலுக்கு விடயம் என்னென்றால் இந்த எந்த ஒரு விஷயங்களும் இலவாக கிடைப்பதில்லை. இந்த ஒரு உதாரணமாக சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலே ஒரு நாங்கள் சொல்கிறப்போ எல்லா ஸ்பெஷலிஸ்டும் போடுவது என்றால் எல்லோரும் சொல்கிற காரணம் என்னென்றால் இங்கே ஸ்பெஷலிஸ்ட் போடுவது என்றால் இந்த தரத்தை பேச வேண்டும். தரத்தை ஊற்றினால் மட்டும்தான் அது ஏனைய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கி இன்னொரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கி பூஜை தரத்தை வைத்து இயலாது. இதே போன்ற பல விடயங்கள் பழமையாக பேசப்படுகிற விஷயம். இது இப்போ மட்டும் சொல்லப்படுற விஷயம் இல்லை. இது 1950ஆம் ஆண்டுகளிலும் சாய்ச்சாங்க. கருமலை மாவட்டத்தில் சுகாதாரம் சாய்ந்தமருதுக்கு ஆஸ்பத்திரிகளும் தேவையில்லைன்னு பார்த்துருந்தாங்க. அந்த தேவையில்லைன்னு சொன்னாங்க. அது எந்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் முக்கியஸ்தர்கள் கூட பிறகும் அதை எதிர்த்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனாலும் எங்கள் ஊரில் இருந்த இளைஞர்கள் மற்றும் மறைக்க சபை மற்றும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் கட்டாயங்களுக்கு வேணும் தான் ஒரு மினிஸ்டர் அதாவது அவருடைய துணையோட ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டுச்சு. ஆகவே நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சாயந்தரம் ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்த நோக்கம் என்னவென்றால் எங்களை ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க வேணும். அது எங்களுக்கு ஒரு அடையாள சின்னம். அது அப்போதுதான் எங்களை ஊர் ஒரு முழுமையான ஒரு ஊர்னு சொல்றதுக்கு ஒரு தகுதியான ஒரு சின்னத்தோடு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்விதமாக கொண்டு வரப்பட்ட இந்த வைத்தியசாலை அந்த மறைந்து போவது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனுடைய அபிவிருத்தி என்ற விடயத்தில் சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலையினை கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையுடன் இணைத்து உண்மையில் இங்கு ஒரு உப அலகினை குறிப்பாக முறிவு வைத்திய அலகினை இங்கு கொண்டு வருவதாகவும் அது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாக நான் அறிந்திருக்கிறதுதான் உண்மையில் சூரா சபையினுடைய முக்கியமான நிலைப்பாடாக இருந்தது. இந்த சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலைக்கு அதன் அபிவிருத்தி தொடர்பாக எந்தவித ஒரு அலகினையும் இங்கு கொண்டு வரலாம், அதன் அபிவிருத்தி தொடர்பாக எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலையில் வேறொரு வைத்தியசாலையுடன் இணைப்பதை இந்த சூரா சபை முழுமையாக நிராகரித்தது.
இன்றும் அதே நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் இந்த 10 கால மாநாட்டில் நாங்கள் சூரா சபையின் சார்பாக இந்த இடத்தில் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் 3 முறை வாக்களித்த இந்த சாய்ந்தமருது பிரதேசத்திற்கு அவர் செய்கின்ற நன்றி கடமையாக இருப்பது ஏற்கனவே கிழக்கு மாகாண சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அமைச்சரவை முடிவான இதனை ஒரு தள வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதை முன்னெடுத்துச் சென்று இதனை தரம் உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்தில் சூரா சபையின் சார்பாக நாங்கள் உறுதியாக நாங்கள் முன்வைக்கிறோம். எனவே அது இடம்பெறுவதற்கு முதல் இந்த மாவட்ட வைத்தியசாலையாக சரியான முறையில் தரம் உயர்த்தி அதனை முன்னெடுத்துச் செல்வதற்கு இடைக்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த சூரா சபை பூரண ஆதரவை வழங்கவே உரிய சாய்ந்தமருது வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலையை வேறொரு இடத்திற்கு இணைப்பதோ அல்லது அது தொடர்பான வேறு மாற்றங்களை செய்வதற்கோ இந்த சூரா சபை எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்காது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலை அதாவது புதிதாக இந்த இடத்தில் வந்த காலத்திலிருந்து பல கோடி ரூபாய் பொருளான சொத்துக்கள் பாவிக்கப்படாமல் கடல் கொடுத்த நிலையில் மூலையில் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் நீங்கள் வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு நோக்கத்தில் தான் அவர்கள் மாவட்ட வைத்தியசாலையை அஷ்ரப் ஞாபக வைத்தியசாலையுடன் இணைப்பதற்கான முஸ்தீவுகளை எடுப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த வைத்தியசாலையை அந்த வைத்தியசாலையுடன் இணைப்பதால் இந்த சாய்ந்தமருதுக்கு அதாவது வைத்திய ரீதியாக இந்த மக்கள் பெறக்கூடிய வசதிகள் குறையும் என்று இந்த சூரா சபை கருதுகிறதா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள், அதாவது சாய்ந்தமருது இருக்கின்ற ஒரு நிறுவனத்தை வேறு ஒரு ஊரில் இருக்கின்ற நிறுவனத்தை இணைக்கக்கூடாது என்ற ஏதாவது அடிப்படைகள் இருக்கின்றதா? நல்ல கேள்வி. உண்மையிலேயே சூரா சபையை பொறுத்த மட்டில் இன்னொரு வைத்தியசாலையோடு இணைத்து அதனை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் நிராகரித்தோம். ஆனால் உண்மையிலேயே இங்கு நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம் சாய்ந்தமருதினுடைய முக்கியமாக இதை போல பல, அதாவது காத்தாங்குடி வைத்தியசாலை எடுத்துக்கொண்டாலும் இவ்வாறான ஒரு நிலைமையிலிருந்து இணைக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட வேளையில் தான் அதை விடாமல் இன்று ஒரு தள வைத்தியசாலையாக முன்னேற்றி இன்று அது அபிவிருத்தி அடைந்து கொண்டு போகும். எனவே இந்த சாய்ந்தமருதை பொறுத்த மட்டும் இந்த சாய்ந்தமருடைய வைத்தியசாலை ஆனது இந்த ஊரினுடைய ஒரு முக்கியமான அடையாளம். ஆகவே சூரா சபையை பொறுத்த மட்டும் இந்த அடையாளத்தை விட்டுக் கொடுக்க நாங்கள் விருப்பமில்லை. இரண்டாவது விஷயம், இன்று இந்த சாய்ந்தமரு வைத்தியசாலை டாக்டர் வழங்கப்படுது. சாய்ந்தமரு வைத்தியசாலையில மக்கள் ஒரு குறிப்பிட்ட சேவையை பெறுவதற்கு வராமல் இருக்கிறது காரணம் இந்த மக்கள் உள்ள பிரச்சனையும் இல்லை. சரியா? இது ஏதோ ஒரு வகையில இது பின்தள்ளப்பட்டு வந்திருக்கு. பல காரணங்கள் உண்மையிலே அதுக்கு அரசியல் ரீதியான காரணங்கள், வெவ்வேறு காரணங்கள், பல காரணங்கள். ஆனால் உண்மையிலேயே முக்கியமாக குறிப்பாக கூட சுனாமிக்கு பிறகு இங்க வந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது உதிரிப்பாக நிறைய விஷயங்கள் கருவிகள் எல்லாம் வந்து உடனடியாக என்ன செய்யப்பட்டது, வேறொரு வைத்தியசாலைக்கு வேறொரு பிரதேசத்துக்கு மாற்றப்பட்டது. ஆகவே உண்மையிலேயே சூராசனுடைய நிலைப்பாடு இன்று நாங்கள் இந்த வைத்தியசாலையை மாற்றுகின்ற விடயத்தில் நாங்கள் விட்டுக் கொடுத்தோமாக இருந்தால் சாய்ந்தமருதில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட நிறுவனங்களை நாங்கள் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்று சாய்ந்தமருது உண்மையிலேயே ஒரு உள்ளூராட்சி சபைக்குரிய கோரிக்கையை முன்வைத்து இந்த நிலைமையில் உண்மையிலேயே ஏன் இந்த வைத்தியசாலை உண்மையிலேயே இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்பற்றி வைக்கப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உண்மையிலேயே ஏனென்றால் இதில் விஷயம் என்னென்றால் சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலை அபிவிருத்தி சபையை கூட இதுல இந்த வைத்தியசாலை இணைக்கிற விஷயம் 3வது கூட்டத்தில் தெரியப்படுத்தப்பட்டு இருக்க ஒழிய 1வது 2வது கூட்டத்தில் இவ்வாறான விஷயம் முன்வைக்கப்படவில்லை. அவை இதுல பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. அதை சூரா சபை தெளிவாக விளங்கிக் கொண்டுதான் இந்த நடவடிக்கையில் இருப்பது. ஆகவே உண்மையிலேயே இதுல இதை போல மோசமான நிலைமையில் இருந்த பல வைத்தியசாலைகள் முன்னேறி வந்திருக்கு. ஏனென்றால் வைத்திய காசிம் பிரதி அமைச்சர் அவர்களை குறிப்பிட்டிருக்கார், 3 தரந்த ஊர் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இந்த முறை பல வைத்தியசாலை மாற்றப்பட வேண்டும் என்று 3 வைத்தியசாலைகள் பெயர் குறிக்கப்பட, புல்மோட்டை, நிந்தவூர், சாய்ந்தமருது.
இது மூன்றும் ஒன்றாக அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவில் சாய்ந்து மருந்து வரல. புல்மோட்டையின் தல வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. அதே போல இந்த ஒரு வைத்தியசாலையும் தல வைத்தியசாலையாக 60 வருடங்கள் வரலாற்று பழமை கொண்ட இந்த சாய்ந்து மருந்தில் இருக்கின்ற வைத்தியசாலை மன்னன் சின்னராசனுடைய காலப்பகுதியில் முதலாக இந்த பிரதேசத்தில் குடியேற்றப்பட்ட ஒரு பிரதேசம் தான் சாய்ந்து மருந்து. வரலாற்று ரீதியாக எடுத்து பார்க்கணும். அவ்வாறான பிரதேசத்தில் ஒரு மாவட்ட வைத்தியசாலை குழு இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத கிராமமா என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில். ஆகவே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை உண்மையாகவே. ஆகவே இன்று ஒரு நிறுவனத்தை எடுத்துட்டு போறேன், நாளைக்கு வேறொரு நிறுவனம் இங்க இருந்து போகும். ஆகவே இது ஒரு உறுப்புரிய ஒரு உரிமை உண்மையாகவே. இதுல நாங்கள் பிரதேசவாதம் கதைக்க வந்து யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை எங்களுக்கு பல சேவைகளை வழங்குகின்றது. அதை பாராட்டுகின்றோம் உண்மையாக. அது இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இதற்கு நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவோம். ஆனால் இந்த சாய்ந்த மருந்து ஏறக்குறைய 40,000க்கு மேற்பட்ட பொதுமக்களை கொண்ட ஒரு கிராமத்தில் ஏன் ஒரு மாவட்ட வைத்தியசாலை இருக்காமல் வேறொரு இடத்துக்கு இணைக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்துல பிரதி அமைச்சர் பைசல் காசிம் அவர்களோட பேர் தான் அடிப்படை. தொகுதி பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற வகையில் பிரதி அமைச்சர் ஹரிஸ் அவர்களான நிலப்பாடு என்ன விஷயம்? இது சம்பந்தமாக இன்னும் நாங்கள் சந்திக்கல. அவருக்கு டெலிபோன் சம்பந்தமாக நான் கதைக்கிறதுக்கு அவை இன்னும் தொடர்பு கொள்ள இல்லாமல் இருக்கு. ஆனால் கேள்விப்பாட்டு என்ன தெரியாது. எனக்கு கேள்விப்பாட்டு விஷயத்தான் தெரியாது. முக்கியமாக வந்துட்டு இது சம்பந்தமாக அவருக்கு எந்த வித விஷயமும் தெரியாது. இதுதான் சொல்லியிருக்கேன். இறுதி கட்டத்தை நெருங்குற தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள். ஆகவே நான் நேரத்துல கேள்விப்பட்ட விஷயம் அதுதான். அனிமா வந்து சிலர் அதை சொல்லி இருக்கலாம் ஏற்கனவே. ஆனால் நான் கேள்விப்பட்டேன் தெரியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் பரிசுத்தமானது. இந்த குர்ஆனிலே இந்த ஸஃபா வல் மர்வா ஷஆயிரில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்றான். ஸஃபாவும் மர்வாவும் இந்த இரண்டு மலைகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய அடையாளங்கள். இன்றைக்கு மக்கள் ஹஜ்ஜிக்கு போற நேரம் இந்த ஸஃபா மர்வாவோட சை ஓடுறாங்க. ஹஜ்ஜில உம்ராவில் சை ஓடியாகவும் அந்த படையை பார்க்கணும். மலைக்கு வந்து தான் நியத் வைக்கணும். அந்த சவுதி அரசாங்கம் பல்வேறு வகையான கட்டடங்கள் எல்லாம் உடைத்து துளர்த்து தரைமட்டமாக்கி கொண்டு டெவலப்மெண்ட் செஞ்சு கொண்டு வர நேரம் இந்த இரண்டு மலைகளும் அப்படியே வைக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்லிட்டால் அடையாளம் சொல்லி உடைக்கிற யாரும் அந்த அடையாளமா இருக்கப்படும், மக்களுக்கு விளங்கப்படுத்தப்படும். இந்த அடிப்படையில் ஒரு ஊருடைய சிரஞ்சீவி சிரஸ் என்று சொல்லக்கூடியது பள்ளிவாசல். ஒரு பள்ளிவாசலை வச்சுதான் அந்த ஊர மக்கள் கடை போடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்தானம் வைக்கிறது ஒரு வைத்தியசாலை, ஒரு மருத்துவமனை. அது இந்த ஊரினுடைய அடையாள சின்னம். இதை நாங்கள் பாதுகாக்கிறதா பாதுகாக்கிறதா உங்களோட இந்த ஊடகவியலாளருடைய சகலருடைய எல்லா தரத்தினுடைய அத்தனை பேருடைய நான் சொல்லுவேன் பரல் ஆயிரம் சொல்லுவேன். உணவாய் கெடுக்கும் உங்களுடைய ஒரு அடையாள சின்னங்களை பாதுகாக்கிறது கட்டாயம் கடமை. அதுல நீங்க யாரும் சோர்ந்து போறது இல்லை. இதுல வேற சில்லறையான சில சிக்கல்கள் வைக்குது. ஆடியசம்பியை பற்றி கேட்டாங்க கலசம். அவருக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னா அவருடைய செயலாளர் அவருடைய கோஆர்டினேட்டர் நௌஃபலை பாவர் என்று சொன்னார். நீங்க பொதுபாவில் சொல்லுங்க போலவே எம்பிக்கு எந்த காரணத்தை கொண்டும் இணைக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. அவருக்கு அது கடுமையான எதிர்ப்புள்ள கருத்து என்று சொல்லி சொன்னாங்க நினைக்கிறாங்க. ஆகையினால இந்த விடயத்துல சூரா சபை முடிவோட சகலர்களும் எங்களுக்கு அபிவிருத்தி நடைபெறும். ஆளுடைய அடையாளம் பாதுகாப்பு மாவட்ட வைத்தியசாலை என்ற பெயரோட இருந்துதான் அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். அந்த விடயத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக இருப்போம்.